மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்று பாஸ்கா என் கிழமையில் செவ்வாய்க்கிழமையின் நற்செய்தியில் இருக்கிறோம். இந்த நற்செய்தியில் நாம் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அன்பு செய்த மகதலா மரியாவுடைய ஆன்மீகத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆன்மீகத்தையும் இந்த மகதலா மரியாவுடைய ஆன்மீகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பாருங்கள், மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள் அப்பொழுது மகதலா மரியாள் சொல்கிறார், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். என் ஆண்டவரை, என்னை ஆட்கொண்டவரை, என்னை மாற்றியவரை, என்னை அன்பு செய்தவரை, என் பாவங்களை எல்லாம் மன்னித்தவரை என்ற இத்தனை வார்த்தைகளையெல்லாம் உள்ளடக்கிய வார்த்தைகள். என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்று அந்த ஆவலோடு அவர் எதிர்பார்த்திருந்த ஆண்டவரை பார்க்க வேண்டுமே என்ற அந்த ஆவல் இந்த வார்த்தைகளில் நமக்கு புலப்படுகிறது. மேலும் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை காண்கிறார். ஆனால் அங்கு நிற்பர் இயேசுதான் என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. அதனால் அவரிடமும் அவர் இயேசு கேட்கிறார், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? மிக முக்கியமான வார்த்தை. மகதலா மரியாள் ஆண்டவரை மட்டுமே கண்முன் வைத்து அவரை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை தவிர மற்ற எல்லாவற்றையும் இந்த உலக காரியங்களெல்லாம் முன்வைத்து கொண்டு அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் தேடினோம் என்றால் அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் இன்று இந்த மகதலா மரியாள் ஆண்டவரை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால தான் அவருடைய வார்த்தைகளெல்லாம் பாருங்கள். ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என்று சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன். பாருங்கள், அவரால் முடியாது, நிச்சயமாக ஒரு உடலை எடுத்து செல்ல முடியாது. இருந்தாலும் அவருடைய அன்பு அளவு கடந்து பேச வைக்கிறது. என்னால் முடியும், எங்கேயாவது அவரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் போய் அவரை தூக்கிட்டு போகிறேன் என்று அவரால் முடியாததை கூட முடிந்தது போல அவர் காட்டுகிறார். அன்பு, அளவு கடந்த அன்பு இப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்தும் என்பதை நம்முடைய மகதலா மரியா நமக்கு புரிய வைக்கிறார். மேலும் இயேசு அவரிடம் மரியா என்கிறார். திரும்பி பார்த்து மரியா ரபூனி என்றார். பாருங்கள், நமக்கு தெரியும், நம்முடைய குழந்தையிலிருந்து நாம் நம்முடைய பெற்றெடுத்த தாய்க்கு தான் தெரியும் அவருடைய வார்த்தைகள். அம்மா அம்மா எந்த இடத்திலிருந்து நம்மை அழைத்தாலும் சரி, நம்முடைய அம்மா என்று நாம் புரிந்து கொள்வோம், நம்முடைய தந்தை என்று நாம் புரிந்து கொள்வோம். அதுபோல தான் இன்று அந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட உடனேயே, அவருடைய வார்த்தையை புரிந்து கொண்ட உடனே, மரியா என்பதை என் ஆண்டவர் தான் இப்படி என்னை அழைப்பார் என்று சொல்லி அவரும் ரபூனி என்று அவரையும் அழைக்கிறார். மேலும் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரரிடம் சென்று அவரிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என்ன சொல் என்று சொல்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்கு எது முன்மாதிரியாக, எது முன்னோடியாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறாரே ஒழிய இந்த உலக காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்டாக இழுக்கவில்லை. அதைத்தான் மகதலா மரியாளிடம் சொல்கிறார், என்னை பற்றி கொள்ளாதே. அன்பு மட்டுமல்ல, நான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், அதை மட்டுமே நான் எடுத்துச் செல்வேன் என்ற அந்த நிலையை அவருக்கும் புரிய வைக்கிறார். அதற்காகத்தான் அவரையும் தன்னுடைய இறை ஆட்சியில் ஈடுபடுத்துகிறார். நீயும் சீடர்களிடம் சென்று அறிவிக்க வேண்டும். ஆக நம்மையெல்லாம் அதே போல தான் அழைக்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல், ஆண்டவரை அன்பு செய்பவர்களாக மட்டும் நின்று விடாமல், அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாளர்களாக நாமும் மாற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உள்ளத்தில் வைத்து மட்டும் பூட்டி வைக்க முடியாது. எவ்வாறு அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்து உயிர்த்தாரோ அதே போல நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற அந்த எண்ணங்களும், நல்ல எண்ணங்களும், இறைவனுடைய வார்த்தையும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க நல்லவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நான் சொன்னது போல மகதலா மரியாவுடைய ஆன்மீகம் எதில் இருக்கிறது என்றால், அவர்கள் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன், 3 வார்த்தைகள். நான் அவரை கண்டேன், நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நாமும் ஆண்டவரை கண்டு கொண்டிருக்கிறோமா? நற்கருணையில் வீற்றிருக்கின்ற ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிக்கு செல்லும் பொழுது நாம் ஆண்டவரை உற்று நோக்குகின்றோமா? அவரை மட்டுமே நாம் உற்று நோக்குகின்றோமா? அல்லது ஆலயத்தில் இருக்கின்ற மற்ற பராக்குகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து அந்த குறை கூறி மற்ற எல்லாவற்றிற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? நாம் ஆண்டவரை மட்டுமே மகதலா மரியாவை போல தேடினோம் என்றால், ஆண்டவரை மட்டுமே பற்றி கொண்டிருந்தால், ஆண்டவரை மட்டுமே நாம் அன்பு செய்தால், ஆண்டவர் மட்டுமே நம்முடைய மையமாக இருப்பார் என்பதை நாம் மனதில் இருத்தி ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை மகதலா மரியா சொன்னதை போல நான் ஆண்டவரை கண்டேன் என்று முழு மனதோடு நாம் ஆண்டவரை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நாம் நம்மையே சரணாகதியாக இருக்கச் செய்வோம். என்னுடைய ஆசை நமக்கென்றும் இருக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.